ஆடம்பர கார் திருட்டு கும்பல் என்று சந்தேகிக்கப்படும் 3 உள்ளூர் ஆடவர்கள் கையும் களவுமாக நேற்று பிடிபட்டனர். ஈப்போவில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் பத்துகாஜா வரை தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட அந்த ஆடவர்கள் ஓட்டி சென்ற ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வாகனத்தின் மீது போலீசார் 3 துப்பாக்கி சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர். அதிகாலை 4 மணி அளவில் தாமான் சுன்சூனை சுற்றி 3 போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகிக்கும் வகையில் டொயோட்டா ஹேரியர் வாகனத்தை கண்டு சோதனையை மேற்கொள்ள இருக்கின்றனர். அப்போது அந்த சந்தேக நபர் வாகனத்தை கோபெங் டோல் பிளஸுக்கு விரைவுபடுத்தி விபத்துக்குள்ளானதை பேரா போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மாட் அரிஸ் தெரிவித்தார். 34 முதல் 47 வயதுடைய வேலையற்ற அந்த சந்தேக நபர்கள் போலீஸ் வாகனத்தை மோதி ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டியதால் துப்பாக்கி சூடுகள் வாகனத்தின் டயரில் நடத்தப்படுவதற்கு போலீஸை கட்டாயப்படுத்தியதாக அசிசி கூறினார். இந்த துப்பாக்கி சூட்டில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் அந்த சந்தேக நபர்கள் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜோஹரை சேர்ந்த அந்த சந்தேக நபர்கள் போதைப் பொருள், கொள்ளை, திருட்டு உள்ளிட்ட குற்றப்பதிவுகளை கொண்டவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் 186வது பிரிவு மற்றும் குற்றவியல் சட்டத்தின் 307வது பிரிவின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் நேற்று முதல் 4 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றார் டத்தோ அசிசி.